மீட்கும் பொருள். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரை அவர்கள் இலக்கத்தின்படி கணக்கு பார்க்கும் பொருட்டு அவர்களை எண்ணும்போது அவர்களுக்குள்ளே ஒரு வாதை உண்டாகாதபடிக்கு அவர்களில் ஒவ்வொருவனும் எண்ணப்படும் சமயத்தில் தன் தன் ஆத்மாவுக்காக கர்த்தருக்கு மீட்கும் பொருளை கொடுக்க கடவன். எண்ணப்படுகிறவர்களின் தொகையிலே சேருகிற ஒவ்வொருவனும் பரிசுத்த ஸ்தலத்தை சேக்கல் கணக்கின்படி அரை சேக்கல் கொடுக்க வேண்டும். ஒரு சேக்கலுக்கு 20 கேரா. கர்த்தருக்கு செலுத்தப்படுவது அரை சேக்கல். எண்ணப்படுகிறவர்களின் தொகையிலே சேருகிற 20 வயது முதற்கொண்டு அதற்கு மேற்பட்ட ஒவ்வொருவனும் அதை கர்த்தருக்கு செலுத்த வேண்டும். உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி பண்ணும்படி நீங்கள் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தும் போது ஐஸ்வர்யவான் அரை சேக்கலுக்கு அதிகமாய் கொடுக்கவும் வேண்டாம், தரித்திரன் அதற்கு குறைவாக கொடுக்கவும் வேண்டாம். அந்த பாவ நிவர்த்தி பணத்தை நீ இஸ்ரவேல் புத்திரர் கையில் வாங்கி அதை ஆசரிப்பு கூடாரத்தின் திருப்பணிக்கு கொடுப்பாயாக. அது கர்த்தருடைய சந்நிதியில் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும் பொருட்டு இஸ்ரவேல் புத்திரருக்கு ஞாபக குறியாயிருக்கும் என்றார். ஆசரிப்பு கூடாரத்தின் ஊழியத்திற்கு பணம் தேவைப்படுகிறது. மோசே இஸ்ரவேல் புத்திரரை எண்ணி தொகையேற்றும் போது அவர்களிடமிருந்து வரி வசூலிக்க வேண்டும். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரை அவர்கள் இலக்கத்தின்படி கணக்கு பார்க்கும் பொருட்டு அவர்களை எண்ணும்போது அவர்களுக்குள்ளே ஒரு வாதை உண்டாகாதபடிக்கு அவர்களில் ஒவ்வொருவனும் எண்ணப்படும் சமயத்தில் தன் தன் ஆத்மாவுக்காக கர்த்தருக்கு மீட்கும் பொருளை கொடுக்க கடவன் என்று சொல்லுகிறார். மோசே இஸ்ரவேல் புத்திரரை எண்ணும்போது அவர்களிடத்தில் இருந்து இந்த மீட்கும் பொருளை பெற்றுக்கொள்ள வேண்டும். மோசே இஸ்ரவேல் ஜனத்தாரை முதலாக எண்ணி தொகையேற்றிய போது மாத்திரமே அவர் இஸ்ரவேல் புத்திரரிடமிருந்து மீட்கும் பொருளை பெற்றுக்கொண்டார் என்று வேத பண்டிதர்களில் சிலர் சொல்லுகிறார்கள். வேறு சிலரோ மீட்கும் பொருளை வாங்குவது சம்பந்தமாக வேறு விதமாக விளக்கம் சொல்லுகிறார்கள். இஸ்ரவேல் தேசத்திலோ அல்லது தேவாலயத்திலோ அவசரமான தேவைகள் ஏற்படும் போது அந்த தேவைகளை சந்திக்கும் வண்ணமாக இஸ்ரவேல் புத்திரரை எண்ணிய போதெல்லாம் மீட்கும் பொருள் திரும்ப திரும்ப வசூலிக்கப்பட்டது என்பது ஒரு சிலர் சொல்லும் விளக்கமாகும். இஸ்ரவேல் புத்திரரை ஒவ்வொரு வருஷமும் எண்ணி தொகை ஏற்றுவதும் அப்போது வருஷந்தோறும் இஸ்ரவேல் புத்திரர் தங்களுடைய ஆத்துமாக்களுக்காக கர்த்தருக்கு மீட்கும் பொருளை கொடுப்பதும் வழக்கமாக நடைபெறுகிற காரியம் என்று யூத மார்க்கத்தின் சரித்திர ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள். ஏற்பாட்டு காலத்தில் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் இந்த வரியை செலுத்தி இருக்கிறார். ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடரலாய் இராதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார். ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய். அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவர்களிடத்தில் கொடு என்றார். மத்தேயு 17:27. இஸ்ரவேல் புத்திரரில் ஒவ்வொருவரும் தன் தன் ஆத்மாவுக்கு மீட்கும் பொருளாக அரை சேக்கலை கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் மோசேயை நோக்கி, எண்ணப்படுகிறவர்களின் தொகையிலே சேருகிற ஒவ்வொருவனும் பரிசுத்த ஸ்தலத்து சேக்கல் கணக்கின்படி அரை சேக்கல் கொடுக்க வேண்டும். ஒரு சேக்கலுக்கு 20 கேரா. கர்த்தருக்கு செலுத்தப்படுவது அரை சேக்கல். எண்ணப்படுகிறவர்களின் தொகையிலே சேருகிற 20 வயது முதற்கொண்டு அதற்கு மேற்பட்ட ஒவ்வொருவனும் அதை கர்த்தருக்கு செலுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார். ஐஸ்வர்யவானுக்கும் தரித்திரனுக்கும் ஒரே தொகையே நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஐஸ்வர்யவான் அரை சேக்கலுக்கு அதிகமாக கொடுக்க வேண்டாம். தரித்திரன் அரை சேக்கலுக்கு குறைவாக கொடுக்கக்கூடாது. கர்த்தரிடத்தில் பட்சபாதம் இல்லை. தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. எல்லா ஆத்துமாக்களும் கர்த்தருடைய பார்வையில் விலையேற பெற்றதாக இருக்கிறது. கர்த்தர் மோசேயை நோக்கி, உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி பண்ணும்படி நீங்கள் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தும் போது ஐஸ்வர்யவான் அரை சேக்கலுக்கு அதிகமாய் கொடுக்கவும் வேண்டாம், தரித்திரன் அதற்கு குறைவாக கொடுக்கவும் வேண்டாம் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு மற்ற காணிக்கைகளை செலுத்தும் போது ஒவ்வொருவரும் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் உதாரத்துவமாகவும் செலுத்த வேண்டும். இது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் ஆத்மாவை
மீட்கும் பொருளாக செலுத்தும் காணிக்கை. கர்த்தர் எல்லா ஆத்துமாக்களையும் பட்சபாதம் இல்லாமல் ஒன்று போல பாவிப்பதினால் அவர் இஸ்ரவேல் புத்திரர் எல்லோருக்கும் ஒன்று போலவே இந்த வரியை நியமித்திருக்கிறார். இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ஒரு வாதையும் உண்டாகாமல் இருப்பதற்கு அவர்கள் தங்கள் ஆத்துமாக்களை மீட்கும் பொருளை கர்த்தருக்கு காணிக்கையாக செலுத்த வேண்டும். இந்த பணம் ஆசரிப்பு கூடாரத்தின் திருப்பணிக்கு செலவு பண்ணப்படும். கர்த்தர் மோசேயை நோக்கி, அந்த பாவ நிவர்த்தி பணத்தை நீ இஸ்ரவேல் புத்திரர் கையில் வாங்கி அதை ஆசரிப்பு கூடாரத்தின் திருப்பணிக்கு கொடுப்பாயாக. அது கர்த்தருடைய சந்நிதியில் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும் பொருட்டு இஸ்ரவேல் புத்திரருக்கு ஞாபக குறியாய் இருக்கும் என்று சொல்லுகிறார். ஆசரிப்பு கூடாரத்தின் பராமரிப்புக்கு பணம் தேவைப்படுகிறது. கர்த்தருடைய பலிபீடத்தில் ஒவ்வொரு நாளும் பலிகள் செலுத்தப்பட வேண்டும். அதற்காக காளைகளும் ஆட்டுக்கடாக்களும் மெல்லிய மாவும் தூப வர்க்கங்களும் ஒலிவ எண்ணெயும் திராட்சை ரசமும் விறகுகளும் உப்பும் தேவைப்படுகிறது. இவை தவிர ஆசரிப்பு கூடாரத்தில் ஊழியம் செய்கிற ஆசாரியர்களுக்கு விசேஷித்த வஸ்திரங்களை உண்டு பண்ண வேண்டும். இதற்கெல்லாம் பணம் தேவைப்படுகிறது. இஸ்ரவேல் புத்திரர் ஒவ்வொருவரும் தன் தன் ஆத்மாவுக்காக மீட்கும் பொருளை கர்த்தருக்கு காணிக்கையாக செலுத்துகிறார்கள். அந்த பணம் பாவ நிவர்த்தி பணம் என்று அழைக்கப்படுகிறது. இது ஆசரிப்பு கூடாரத்தின் திருப்பணிக்கு செலவு பண்ணப்படுகிறது. கர்த்தருடைய ஆசரிப்பு கூடாரத்திலே ஆசீர்வாதங்களை அனுபவிக்கிறவர்கள் அதன் பராமரிப்பு செலவுகளுக்கும் காணிக்கைகளை கொடுக்க வேண்டும். புதிய ஏற்பாட்டு காலத்து விசுவாசிகளாகிய நாம் கர்த்தருடைய ஆலயத்திலே கூடி வந்து அவரை ஆராதிக்கிறோம். ஆலயத்தின் பராமரிப்பு செலவுகளை ஒவ்வொரு விசுவாசியும் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் மனப்பூர்வமாகவும் சந்திக்க முன்வர வேண்டும். இஸ்ரவேல் புத்திரர் தன் தன் ஆத்மாவுக்காக கர்த்தருக்கு மீட்கும் பொருளை கொடுக்க வேண்டும். பாவ நிவர்த்தி பணம் இஸ்ரவேல் ஜனத்தாரிடம் சேகரிக்கப்படும் விசேஷித்த வரி பணமாகும். மோசேயின் பிரமாணத்தின்படி இஸ்ரவேல் புத்திரருக்கு இருக்கும் கடமைகளையும் அவர்களுடைய மீட்பையும் நினைவு கூறுவதற்காக பாவ நிவர்த்தி பணம் இஸ்ரவேல் புத்திரர் கையில் வாங்கப்படுகிறது. இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ஒரு வாதையும் உண்டாகாதபடிக்கு மீட்கும் பொருள் வாங்கப்படுகிறது. ஜனங்கள் எண்ணப்படும் போது அவர்களுக்கு வாதை உண்டாகாது என்று தேவன் வாக்கு பண்ணுகிறார். தேவனுடைய பாதுகாப்பு, தேவன் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது ஆகியவற்றை நினைவு கூறுவதற்காகவே இஸ்ரவேல் புத்திரர் மீட்கும் பொருளை கொடுக்கிறார்கள். 20 வயது முதற்கொண்டு அதற்கு மேற்பட்ட ஒவ்வொருவனும் தங்கள் ஆத்மாவை மீட்கும் பொருளை கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். 20 வயது என்பது இஸ்ரவேலில் இராணுவ சேவை செய்வதற்கு நியமிக்கப்பட்டிருக்கும் வயது. ஞாபகக்குறியாய் இருக்கும் பாவ நிவர்த்தி பணம் இஸ்ரவேல் தேசத்தில் இஸ்ரவேல் புத்திரருக்கு ஒரு பதிவு கட்டணமாக சேகரிக்கப்படுகிறது. ஐஸ்வர்யவான் அரை சேக்கலுக்கு அதிகமாய் கொடுக்கவும் வேண்டாம். தரித்திரன் அதற்கு குறைவாக கொடுக்கவும் வேண்டாம். தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. தேவனுடைய சமூகத்தில் ஐஸ்வர்யவானும் ஏழையும் ஒன்றுபோல் நடத்தப்படுவார்கள். ஐஸ்வர்யவானும் ஏழையும் எந்தவித பொருளாதார பாகுபாடும் இல்லாமல் தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆத்மாவை மீட்கும் பொருள் பாவ நிவர்த்தி பணம் என்று அழைக்கப்படுகிறது. பணம் ஒரு மனுஷனுடைய ஆத்மாவை ஒருபோதும் ரட்சிக்காது. காளைகளின் இரத்தமோ ஆட்டுக்கடாக்களின் இரத்தமோ மனுஷருடைய ஆத்மாவை ரட்சிக்காது. இவைகளின் இரத்தம் இனிமேல் பாவ நிவாரண பலியாக செலுத்தப் போகிற மேசியாவின் இரத்தத்திற்கு அடையாளமாகும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தில் விசுவாசம் வைக்கும்போது நமது ஆத்மாவிற்கு ரட்சிப்பு உண்டாகிறது. இந்த வசன பகுதியில் ஆத்மா என்பதற்கான எபிரேய வார்த்தை நபேஷ் என்பதாகும். இது ஜீவன், உயிர் எனவும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. வாதையினால் உண்டாகும் மரணத்திலிருந்து உயிரை காப்பது என்பது இதன் பொருள். அரை சேக்கல் என்பது கீழ்ப்படிதலுக்கு ஓர் அடையாளம். வாதையில் இருந்தும் மரணத்தில் இருந்தும் தேவன் தங்களை பாதுகாப்பார் என்பதை இஸ்ரவேலர்கள் அங்கீகரிப்பதை இது குறிக்கிறது. தேவனுடைய பிரமாணத்திற்கு இஸ்ரவேல் புத்திரர் கீழ்ப்படியவில்லை என்றால் வாதை அவர்கள் மீது வரும். ஆத்மாவை ரட்சிப்பதற்கோ பாவங்களை நிவர்த்தி பண்ணுவதற்கோ பணத்திற்கு எந்த அதிகாரமும் இல்லை. இந்த வசனத்தில் பாவ நிவர்த்தி என்பது ஆவிக்குரிய ஜீவனை குறிக்காமல் சரீர பிரகாரமான ஜீவனையே குறிக்கிறது.
இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் மட்டுமே மனுஷருடைய பாவங்களை மன்னித்து ஆத்மாவிற்கு ரட்சிப்பை உண்டு பண்ணும். பாவத்திற்கும் வியாதிக்கும் நெருங்கிய தொடர்பு உள்ளது. தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் போது தேவனுடைய ஆசீர்வாதமும் சரீர ஆரோக்கியமும் வருகிறது. பாவ நிவாரணத்தை பொறுத்த அளவில் ஐஸ்வர்யவான் தரித்திரன் என்னும் வித்தியாசம் எதுவும் இல்லை. தேவனுக்கு முன்பாக எல்லோரும் சமம். அரை சேக்கல் என்பது வெள்ளியை குறிக்கும். வெளிப்பிரகாரத்தின் பாதங்கள் முளைகள் ஆகியவை வெள்ளியினால் செய்யப்பட்டிருக்கும்.